Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகளுக்கான எக்ஸாம் வந்து ரீசெண்டாக டிசம்பரில் 2025 அக்டோபரில் கால்ஃபர் பண்ணி டிசம்பரில் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கான கீ வந்து கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இதுக்கான ஆன்சர் கீ ரிசல்ட் எல்லாத்தையுமே வெளியிட்டாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கான டென்டேட்டிவ் நோட்டிவ் கீஸ் ஏற்கனவே கொடுத்து அதை வந்து ஜனவரி மாதமே அதுக்கான டைம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இவங்களுக்கான ரிசல்ட்டையும் விட்டு இவங்களுக்கு ப்ரெஸ் நியூஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தேர்வு வாரியம் அனைத்து விதமான இந்த வெளியிடப்பட்ட தேர்வு வாரியத்தில் வெளியிடப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 57 வயதிற்குள்ளே தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பியாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இணையதள வாய்ப்புகள் கொடுத்துருந்தோம். அது மாதிரி இணையதள வாயிலும் விழாக விண்ணப்பத்தை யாரெல்லாம் அப்ளிகேஷன், உங்களோட பேர், பிறந்த தேதி, உங்களோட ஃபோட்டோ உள்ளிட்ட விவரங்களை விண்ணப்பதாரர்கள் அப்ளிகேஷன் போடுறவங்க தான் பர்மிஷன் அவங்களோட பதிவேற்றம் மூலமாக தான் அடையாள அட்டை மற்ற இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சொல்லிடுறேன், இப்போ வந்து இவங்களுக்கான தரவரிசை பட்டியல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் வந்து இப்போ எவ்வளோ ஈஸ்ட்டுக்கு 1:2 1:3 அந்த பாடப்பிரிவுகளுக்கு எவ்வளோ பேர், அது மாதிரி அவங்களுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கே கொண்டு போகணும், அந்த அந்த எக்ஸாம் சென்டருங்கிறத சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர்ஸ் எந்த காலேஜஸ்ங்கிறதுல தேர்வு பண்ணி மும்முரமாக நடைபெற்றுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுற இப்போ எக்ஸாமுக்கு முடிச்சதுக்கப்புறம் அந்த கட் ஆஃபில் யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும், எப்போ இன்டர்வியூ நடக்குங்கிறது டென்டேட்டிவ் ஸ்கெடியூல் ஆஃப் மீட்டிங்கும் பேரலாக போயிட்டுருக்கு. எந்த கல்லூரிகளில் அவங்களுக்கு வந்து சென்னையை சுற்றியுள்ள, அதுவும் ரொம்ப இது காலகாலமாக நமக்கு வந்து டிஆர்பிக்குன்னு வெரிஃபிகேஷன் நடக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பின்னா டேரெக்டாகவே டிஆர்பி அலுவலகத்தில் நடத்திடுவாங்க. ஆனால் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு 2700 போஸ்டிங்க்கு உள்ளதுன்னா அப்படியே பார்த்திங்கன்னா சிலது 1:3 வரும், சிலது 1:2 வரும். அப்படி பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு 5000 இல்லை 6000 பேர் வர்றாங்கன்னா சப்ஜெக்ட் வைஸில் அவங்கள பிரிக்கிறதுக்கு அரசு அலுவலர்களாக இருக்கட்டும், அலுவலக பணியாளர்களாக இருக்கட்டும், இவங்கள வந்து சரியான முறையில் அந்தந்த கல்லூரிகளில் வர வச்சு அந்த கல்லூரி மூலமாக தான் வந்து இதை வெரிஃபிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதுக்கு டென்டேட்டிவான ஸ்கெடியூல் போட்டு எந்தெந்த கால அட்டவணையில் எந்தெந்த கல்லூரிகளில் அதுக்கு வந்து ஒரு இவங்களுக்கான கால் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மார்ச் 4 கொடுத்தது மாதிரியே இப்போ உள்ள கணக்குப்படி பார்த்திங்கன்னா 2025 கடந்த முறை ரிசல்ட் வந்து 48 பாடத்துக்கு கால்ஃபர் பண்ணதப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து நாங்கள் ஓஎம்ஆர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து 42,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாம் கொடுத்ததுபடி அவங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் கூப்பிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களில் யாரெல்லாம் வந்து பணிநாடுவர்கள், அதாவது யாருக்கெல்லாம் அழைப்பு கடிதம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அவங்க யாருக்கெல்லாம் நாங்கள் வந்து கால் லெட்டர் கொடுக்குறோமோ அவங்களுக்கு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அந்த அப்ளிகேஷனை டேஷ்போர்ட் செக் பண்ணிங்கன்னா உங்கள் டேஷ்போர்ட்டில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி பாஸ்வேர்டை போட்டாலே உங்களுக்கான பதிவிறக்கம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது சார்ந்த விவரத்தினை உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்லையும் உங்களுக்கு இமெயிலுக்கும் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். நீங்கள் அதை டவுன்லோட் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு அது மூலமாக நீங்கள் அதுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் கால் லெட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன
டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணுமோ அதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் பேரலல் வித் உங்களுக்கு உடனே இன்டர்வியூ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து கடந்த மார்ச்சில் இப்படி தான் வந்து அப்ளிகேஷன் ஐடி இந்த இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் பாஸ்வேர்டு வச்சு தான் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பொறுத்தளவு ஆன்லைன் அப்ளிகேஷன் அவங்களோட சமர்ப்பிக்கப்பட்ட அவங்களோட பெயர், தேதி, பாலினம், அவங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பண்ணியிருக்காங்க. அட் சேம் டைம் அதோட வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் என்னென்னலாம் அப்லோட் பண்ணிங்களோ அதெல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட பெயர், பெற்றோர் பெயர், அதை ஜாதி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட மதம், கல்வி தகுதிகள், மாற்றுத்திறனாளிக்கு உள்ளிட்ட அனைத்து விவரங்கள், ஆசிரியர் தேர்வு அதில் விண்ணப்பது அந்த என்னென்னலாம் கொடுத்தீங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அதை நீங்கள் வந்து முடிவுகள் வெளியிடும்போது நடைமுறைகள் வாரியத்தால் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி சில விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்களோட சார்ந்த கவனக்குறைவோட தவறுதலாக விண்ணப்பத்தில் ஏற்பட்டதுனால அதனால் பதிவேற்றம் செய்யும் நிகழ்வுகள் இதை சார்ந்த பிரச்சனைகள்லாம் எது வந்துச்சுன்னா, ஒரு பணிநாடர் வந்து அவரோட 2708 ரெக்ரூட்மெண்ட் இந்த இதுக்கு பணிநாடர் நியமனம் பண்ணும்போது அவங்களோட விண்ணப்பத்தில் பிறந்த தேதியை தவறாக சொல்லியிருக்கார். அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 27 அன்றைக்கி நடத்தப்பட்ட இந்த எழுத்து தேர்வில் 56 படங்களுக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிறதுல வந்து இணையத்தில் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் அதில் மென்ஷன் பண்ணி அவங்களோட பிறந்த தேதி விண்ணப்பதாரால் குறிப்பிட்ட பதிவேற்றம் செய்யத்துள்ளார். அதில் வந்து விண்ணப்ப பட்டியலில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இணையதளத்தில் அவங்களோட டிஎம்ஆர் கோட் நம்பர், அதாவது டேட்டு, தேதியை அந்த இதை சொல்கிறதுக்கு அதுக்கு பதிலாக அதை 10th நம்பர், அவங்களோட பிறந்த தேதி வந்து 27/9/1991 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 05/6/2006 தவறுதாக கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட இணையத்தில் விண்ணப்ப நகலும் அவங்களோட 10ஆம் வகுப்பு மதிப்பு சான்றிதழ் இதெல்லாம் நாங்கள் சார்ந்ததை கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி பணிநாடுகளின் பெயருக்கு பதிலாக அவங்களோட குறிப்பிட்ட எண்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எண்களுக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நம்பரை கொடுத்தா அந்த பெயருக்கு பதிலாக அந்த அவங்க 10ஆம் வகுப்பு சான்றிதழ் மதிப்பெண் ஏஏங்கிற ஒரு நம்பரை கொடுத்ததுனால விண்ணப்பம் அது மூலமாகவே அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 22/12 அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவரோட பெயர்லேயே அது வந்து விண்ணப்ப நகலுடன் இணைக்கப்பட்ட அடையாள அட்டையோட மனுவாக அவர் கொடுத்துருக்காரு. அது மாதிரி சரியான உறுதி செய்யறதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து எழுத்து தேர்வில் அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கோம். தேர்வு மையத்திற்கும் இது வந்து சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக வந்து அந்த தேர்வு அந்த எழுதுறதுக்கு அவருக்கு அனுமதி, ஹால் டிக்கெட்டும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இஷ்யூ படுத்திருக்கோம். அதனால் அவரோட சார்ந்த இணையதள விண்ணப்ப நகலும் அது மாதிரி அவரோட பெயர் திருத்த மனுவும் ரெண்டையும் இதில் சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் முழுமையாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கான இதில் எதெல்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டாங்களோ இதெல்லாம் டைப்போகிராஃபிக்கல் எரர் தான், இது ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படிங்கிறத கொடுத்து இப்போ அடுத்தது வந்து உடனடியாக வந்து இவங்க அனைவருக்கும் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் அதையே சேர்த்து அவங்களோட இன்டர்வியூக்கான ஸ்கெடியூல் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ கட் ஆஃப் முறையில் வந்து எத்தனை நபர்களுக்கு எவ்வளோ 1:2 1:3 கூப்பிடணுமா, அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து எந்தெந்த சார்ந்த நபர்களாக அவங்கள வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் கோத்ரூ பண்ண வேண்டிய டஃப்பான சூழலில் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ நபர்கள் வந்து எக்ஸாம் 42,000 பேர் எழுதியிருக்காங்கன்னா குவாலிஃபைடு எத்தனைங்கிறது வந்து ஆக்சுவலாகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேட்டா அனாலிசிஸை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் மேஜரில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 5058 பேர் வந்து இதில் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் மெம்பர் 3460 பேர் இருக்காங்க. ஸோ நாட் குவாலிஃபைடு 1598. இந்த நாட் குவாலிஃபைடு வந்து பார்த்திங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுலையோ இல்லை அவங்க மேஜர்லேயோ அவங்க சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட மார்க்கை அவங்க எடுக்கலன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லா மேஜர்லையுமே இப்போ 5000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா 1500 1600 பேர் போல் இல்லை அப்படின்னா 3460 பேர் தான் இதில் குவாலிஃபைடு. ஆக்சுவலாக இதுக்கான வேகன்சிஸ்ன்னு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 400. அப்போ இதுலேருந்து 10% தான் கணக்கே வருது. இந்த 10% இப்படி வச்சுங்க 346 அப்படிங்கிற கட் ஆஃப் வைஸில் பார்த்திங்கன்னா இந்த லோயஸ்ட் மார்க் குவாலிஃபைடு லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்னு கட் ஆஃப் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இதில் அரவுண்டு வந்து 70 மார்க் கேட்டகரியில் இருக்குது. அதாவது 1904 பேர் வந்து பிசி கேட்டகரைசேஷனில் ஒரு 70 மார்க் எடுத்திருக்காங்க. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தளவு 613 பேர் அந்த கட் ஆஃப் 70 and above எடுத்திருக்காங்க. அது மாதிரி எஸ்சி கேண்டிடேட் லெவலில் பார்த்திங்கன்னா 525 பேர் 70 மார்க் மேலே எடுத்து. ஜென்ரல் பார்த்திங்கன்னா 194 80க்கு மேலே எடுத்திருக்காங்க. பிசிஎம் 140 மெம்பர்ஸ் 70க்கு மேலே எடுத்திருக்காங்க. எஸ்சிஏ 69 பேர் எடுத்திருக்காங்க 70க்கு மேலே. எஸ்டியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 15 நபர்கள் 71க்கு மேலே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு
கட் ஆஃப் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 80 மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காங்க. ஸோ 80 மார்க்குங்கிறது அளவுக்கு யார் எடுக்கிறாங்களோ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து அவங்க குவாலிஃபைடு அப்படிங்கிற இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ரிசர்வ்ட் கேட்டகரிஸ் லைக் அதர் தென் இது இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 70 அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து அரௌண்ட் 71 இந்த ரேஞ்சுக்கு அதுவும் 70ங்கிறதில் இருக்கலாம். ஸோ ஜெண்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் குவாலிஃபைடு கேண்டிடேட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2514 கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாமுக்கு, அதாவது இங்கிலீஷ் மேஜரை பொறுத்தளவு 2514 பேர் வந்து குவாலிஃபைடில் இருக்காங்க. மேல் பார்த்தீங்கன்னா 9946 மெம்பர்ஸ் தான். ஸோ அதேமாதிரி ஜெண்டர் ஷேரிங் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து 72.7% இருப்பாங்க, மேல் வந்து 27.03%. குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்கோர் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே மொத்தம் எத்தனை பேர் வந்து இதில் கவுண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1133 பேர் வந்து இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் குவாலிஃபைடுக்கு 100க்கு மேலே எடுத்தவங்களே 1133 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸ்கோர் ரேஞ்சை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ 100க்கு மேலே அப்படின்னாலே ஆஸ்யூஷுவலாக வந்து அது வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கிளாஸ் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் 90 to 99.5லும் பார்த்திங்கன்னா 787 பேர் வந்து குவாலிஃபைடு இதில் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து கேட்டகரி வைஸில் எவ்வளோ வேகன்சி அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 80 to 89.5% வந்து 866 பேர் வந்து குவாலிஃபைட் ரேஞ்ச் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா 70 to 79.5% அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா 674 பேர் மொத்தம் எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் ஸ்கோரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரர் 155ங்கிறது டாப் ஸ்கோராக இருக்குது. ஸோ டாப் 100 மேலே யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ, அதாவது 100 டாப் 100 பார்த்திங்கன்னா 1 to 125 அண்ட் ஆர் எபோவ் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்கோரர் லெவலில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு மேக்ஸிமம் கன்ஃபார்மாக இவங்க வந்து சிவிலையும் இவங்களுக்கான கால் லெட்டர் வந்துடும், இவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் இவங்க டேரெக்டாகவே உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி காம்படிஷன் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் லெவல் வந்து 125 அண்ட் எபோவ் எடுத்திருக்கவங்க 100+ எடுத்திருக்கவங்க வந்து மேக்ஸிமம் இது பாசிபிள் ஜாஸ்தி. ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அதாவது 1133 பேர் 100 அண்ட் எபோவ் எடுத்திருக்காங்கன்னா இந்த செட்டுக்குள்ளேயே வந்து குவாலிஃபைட் ரேஞ்ச் முடிஞ்சு போயிடுது அப்படிங்க தெரிஞ்சுங்க. 125 ரேஞ்சு ப்ளஸ் இல்லை 100+க்கு மேலே 90 to 99 இவங்களுக்கு வந்து பாசிபிள் ஜாஸ்தி. பேஸ்ட் ஆன் த வேக்கன்சி டோட்டல் வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 406 தான். ஸோ அதனால் வந்து இந்த 125 ரேஞ்சுக்கு மேலேயே 125ங்கிறத தாண்டி இந்த 100+க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரர் இன்டர்பிரேஷன், அதாவது டாப் 100 பொசிஷனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரேங்க் ஜோனில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதுக்கு வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு குறைகளை பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக வந்து வெரிஃபிகேஷன் கன்ஃபார்மாக போஸ்டிங் உண்டு. 100+ எடுத்தவங்க எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் லெவலில் இருக்காங்க. அண்டு அவங்களும் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அண்டு 90 to 99 எடுத்தவங்க ஸ்ட்ராங் மெரிட் ஜோனில் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் 80 to 89 வந்து குட் காம்படிட்டிவ் ஜோனில் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒர்க்கு கிடைக்குமாங்கிறது பேஸ்ட் ஆன் த ரூஸ்டர் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். 70 to 79 குவாலிஃபிகேஷன் ஜோனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்கோர் லெவலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அது வந்து மொத்தம் வந்து அவங்களோட கேட்டகரி வைஸ்லேயோ இதில் வந்து எவ்வளோங்கிறது இன்டர்பிரேஷன் இதில் வச்சுருக்கோம். ஸோ இது இந்த 389 அப்படிங்கிற இந்த டோட்டல் படி தான் வந்து இவங்களுக்கு கூப்பிடுவாங்க. அது இல்லாமல் விஐ விஷுவலி இம்பேர்டு ரிசர்வேஷன் அடிஷ்னல் ரிசர்வேஷன் இருக்குது. அது மாதிரி ஹெச்ஹெச் ஹியரிங் ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 வேக்கன்சி இருக்குது. லோக்கோ மீட்டர் டிசபிலிட்டி LD 5 மெம்பர்ஸ் இருக்குது. அண்ட் MD மல்டிபிள் டிசபிலிட்டி 4, டோட்டலாக 406 வேக்கன்சிங்கிறது இது தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 406 வேக்கன்சிக்கு வந்து மொத்தம் அப்ராக்சிமேட்லி 3460 பேர் குவாலிஃபைடு ஹேண்ட் இருக்காங்க. ஸோ அப்சர்வ்டு ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்வேஷன் ரூஸ்டரை பொறுத்தளவு இது மாறும். ஸோ எஸ்டிமேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் ஜோனில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எக்ஸ்பெக்டட் சேஃப் மார்க் அண்ட் ஜென்ரலில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 118லேருந்து 125 இருக்கிறவங்களுக்கு வந்து தேகாருன்னு சேஃப் லெவல் கண்டிப்பாக அவங்களுக்கு கால் லெட்டர் வந்துடும். அவங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா பிசி லெவலில் 110லேருந்து 118+ அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் ஓகே தான். ஸோ இவங்களுக்கும் வந்து கால் லெட்டர் வந்துடும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ லெவலுக்கும் போயிடலாம். பிசிஎம் வந்து 100 to 110+ இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ லெவலுக்கு வந்துடுவாங்க. எம்பிசி டிஎன்சி பொறுத்தல 105லேருந்து 115+ இருக்கிறவங்களுக்கு வந்துடும். எஸ்சி 95லேருந்து 105 இருக்கிற ப்ளஸ் மார்க்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. எஸ்சிஏ 90 to 100+ அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ ஸ்கோர் லெவலில் பொறுத்தளவு எஸ்டியில் வந்து 85 to 95 இருக்கிறவங்களே வந்துடுவாங்க. அண்ட் பிடபிள்யூ விஐ ஹெச்ஹெச் எல்டி எம்டி 70 to 90+ இருக்குது. ஸோ சாங் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வேகன்சி ஜிடியில் 121 வேகன்சிஸ் வந்து மேக்ஸிமம் போகலாம். இதெல்லாம் டென்டேட்டிவ். அது மட்டும் இல்லாமல் பிகாஸ் லார்ஜ் காம்படிஷன் இருக்கிறனால மெனி கேண்டிடேட் வந்து 120க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லைக்லி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒன்று 120+5 இருக்கும், இல்லை 120 -5 இருக்கும், 115 கூட இருக்கலாம்.
ஸோ பிசி வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 104 வேகன்சிஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ லார்ஜஸ்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி ஜிடி இல்லாமல் இவங்களோட கட் ஆஃப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 112க்கு ப்ளஸ் 117 112 to 117 இருக்கலாம். இல்லைன்னா இதை விட 18 இந்த ஸ்கோரில் இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப்குள்ளது வரும். இதை வந்து டபுளாக 5 வேகன்சிக்கு மேலே இருக்கும்போது 1:2 கூப்பிட்றதுனால லைக்லி ஸோ 108 இல்லை அது 5 மார்க் கூட இல்லை 5 மார்க் கம்மி எம்பிசி டிஎன்சிக்கு 77 வேகன்சிஸ் தான் இதில் மென்ஷன் பண்ண போகிறாங்க. ஸ்கோர் லெவலில் பொறுத்தளவு 59 வேகன்சி எஸ்சி கொடுத்துருக்காங்க. லைக்லி கட் ஆஃப் வந்து 100+5 இல்லைனா 100-5 இருக்கும். ஸோ எஸ்சிக்கு வந்து 11 வேகன்சிஸ்க்கு ஸ்மால் வேகன்சி பட் ஸ்மாலர் கண்டிஷன் பவுலில் இருக்கிறதுனால 95 to +100 இருக்கலாம், இல்லை 95ல் -5 90 இருக்கலாம். எஸ்டியில் 4 வேகன்சி வெரி லிமிடெட் கேண்டிடேட், அது மாதிரி 85லேருந்து +5 இருக்கலாம், இல்லை 85லேருந்து -5 இருக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரி டிபெண்டிங் ஆன் ரூஸ்டர் இன்டர்சேஞ்சை பொறுத்தளவு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து கால் லெட்டர் வந்து இன்னும் வித்தின் ஒரு 10 to 15 டேஸில் வரலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு எந்த சென்டரில் வந்து எந்த காலேஜஸில் அக்கோமடேட் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல இது பண்ணுறாங்கங்கிறது வந்து உங்களுக்கே வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. சென்னையை சுற்றி இருக்கிற ஒரு 4-5 காலேஜில் வந்து ஹால்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அலாங் வித் இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் லிஸ்ட்டையும் வந்து தயார் பண்ணிட்டுருக்காங்கிறத சொல்லிடலாம். ஸோ உடனே வந்து எல்லோரும் கேட்கலாம், இப்போ வந்து இது கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்களே, இதில் இன்னும் நிறைய குளறுபடியில் நடந்துச்சுன்னு சொன்னாங்களே, இதுக்கு என்ன பதில்னா இதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த தகவல் இல்லை, இதுக்கப்புறம் ஏதாவது தகவல் வந்தால் நம்ம ரெகுலராக போடுறோம். அது மாதிரி கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பெருசாக வந்து இம்பேக்ட் ஆகலை. அதனால் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து டேட்டை சொல்லிவிடுவாங்க, இன்டர்வியூக்கும் டேட் சொல்லிவிடுவாங்க. இப்போ கட் ஆஃப் இது மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து தனித்தனியாக இது மாதிரி அனாலிசிஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் இது மாதிரியான வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக இது மாதிரி போட முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து நிறைய பேர் இது மாதிரி நம்ம நெட் செட் கிளாஸ் இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். இது வரைக்கும் செட்டு நெட்டு இது ரெண்டையும் சேர்த்தே வந்து இது வரைக்கும் 15 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது மட்டுமான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே நீங்கள் வீடியோ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தங்களோட எக்ஸாம்ஸ் எழுத மற்ற நிறைய விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்த கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கான கூகுள் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கோம், அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் வித் அவர் கிளாஸ். அடுத்த பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன் செட் இந்த வருஷம் எக்ஸாம் நடக்க போகுது, அதனால் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். அது இல்லாமல் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கான இன்டிமேஷனும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ரூஷருக்கு அதுக்கான விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த கட் ஆஃப் டீட்டெயில் டென்டேட்டிவாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது, இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ். இது வந்து இதுதான் எக்ஸாக்டாக இருக்கும்னு இல்லை, இதை விட கொஞ்சம் கூட மாறலாம். ஸோ மறக்காமல் இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட்
டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.